இந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை தோழர் முத்தரசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஒரு வேளாண்மை கருத்தரங்கத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது இந்தியாவில் 53.8 மில்லியன் அரிசி பற்றாக்குறை இருக்கிறது. 2023-24 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டும் அரிசியுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண்மை திட்டங்கள் இங்கே இந்தியாவில் சரியாக செயல்படவில்லை. ஒரு பக்கம் இயற்கையுடைய சீற்றம், பருவமழை மாறி போய்வது, வறட்சி ஏற்படுவது, தட்பவெட்ப நிலை மாறுவது, மண்ணுடைய தன்மையை ஒரு முறமும் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த நச்சுக்களால் மண்வளம் மாறுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் அரிசி உற்பத்தி குறைந்து கொண்டே இருக்கிறது. 53.8 மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார். விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வேளாண்மை துறை தினம் தினம் இந்தியாவில் அழிந்துவதற்கு காரணம் ஒரு நேர்மையற்ற ஆட்சி 12 ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக 3 கருப்பு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல், வாக்கெடுப்பும் இல்லாமல் பாஜக அரசு வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண்மை குடிமக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் ஒன்று திரண்டு புதுடெல்லியை முற்றுகையிட்டு 13 மாதங்கள் போராட்டம். அந்த 13 மாத போராட்டத்தில் பல உயிர்கள் பலி கொடுத்தனர். அதற்கு பிறகு மோடி அவர்களுக்கு தெளிவு வந்து எப்படி இரவோடு இரவாக எந்த விவாதமும் இல்லாமல் 3 கருப்பு சட்டத்தை, புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அந்த 3 கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றார்கள். திரும்ப பெறுவதற்கு 13 மாத போராட்டம், 60க்கும் மேற்பட்ட உயிர் பலி, விபத்து, கார் ஏற்றி கொல்லும் அளவிற்கு கொலை நடந்தது. ஆனால் இப்பொழுதும் அமெரிக்காவிடம் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய வேளாண்மை குடிமக்களுடைய வாழ்வாதாரத்தை அடகு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு இந்த அரிசி என்ற படம் திரைப்படமாக வருவதை விட நாம் இதை பாடமாக எடுத்து விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த திரைப்படம் வெற்றி படமாக மாற வேண்டும், எல்லோரும் பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு நாள் இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கிறோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அதற்குரிய செலவையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை ஏற்கும். இப்படிப்பட்ட திரைப்படங்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆகவே இந்த திரைப்பட இயக்குனருக்கும் நடிகருக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டே திரைப்படத்துறைக்கு வந்திருக்கின்ற தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்தியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வேளாண் பெருமக்களினுடைய இந்தியமையாவை உழவு எனும் அதிகாரத்தில் அருங்குரட்பாக்களாக தந்த சென்னா போதார் திருவள்ளுவ பெருந்தகையின் பெயரால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட எழில் குலுங்கும் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியும் மனோகராவும் அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற திரை காவியங்களையும் தந்து கலை உலகில் அழியாத புகழை பெற்று இமயத்தின் சிகரமாக கால கல்வெட்டாக திகழ்கிற அண்ணன் கலைஞர் அவர்களால் வாரிக்கு பார்ப்பிக்கப்பட்டவர்கள்தான் நடிகர் திலகமாகட்டும், மக்கள் திலகமாகட்டும், ஜொலிக்கும் நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த அந்த தலைவன் எழுப்பிய இந்த வியத்தகு மாளிகையில் அரிசி உயிரின் மறுபெயர் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படத்தில்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பகைவர்களை வீழ்த்துகின்ற போராயுதங்களில் ஒருவராக கருதப்படுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அன்பு அண்ணன் முத்தரசன் அவர்கள் இந்த காவியத்தில் உழவனாகவே மாறியிருக்கிறார். நடிப்புக்கலை என்பதை அவர் பயின்றவர் அல்ல, ஆனால் இயற்கையாக அவர் கட்டியிருக்கிற தலைப்பாகையும் தொழி உழவு என்றுதான் எங்கள் பக்கத்தில் சொல்வார்கள். அப்படி தொழில் செய்யப்பட்ட வயலில் அந்த நெல்லை வீசுகிறாரே, அது இயற்கையாக பல ஆண்டு காலம் வயலிலே நெல் வீசி இருந்தால் தான் அப்படி நெல்லை வீச முடியும். அதை வீசிக்கொண்டே வருபவர் சின்னஞ்சிறு பிள்ளையாக தொழுவத்திலே கட்டப்பட்டிருந்த தன்னுடைய அந்த மாட்டை விலை பேசி விற்றதற்கு பின்னரும் அதை போய் முகத்தை நீவி கொடுக்கின்ற பாசத்தை பொழிந்து எல்லை காக்கும் ராணுவத்தில் படை வீரராக உலவி நாட்டை காக்க படையில் சேர்ந்தேன், இந்த மண்ணை காக்கவும் வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காக்கவும் நான் களத்திலே நிற்கிறேன் என்று நான் மதித்து வருகிற எண்ணற்ற வெள்ளித்திரை நட்சத்திரங்களில் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஆவேசத்தை வெளிப்படுத்தி எதிரிகளோடு மோதுகிற காட்சிகளில் தத்ரூபமாக அப்படிப்பட்ட வீர செயல்களை புரிகின்றவராகவும் இன்னும் திரையுலகில் உன்னதமான இடத்தை பெறுகின்ற பிரகாசிக்கக்கூடியவரான என் கிராமத்துக்கு பக்கத்து ஊரிலே இருந்து வந்து இந்த கலை உலகிலே முத்திரை பதித்து வருகிற ஆருயிர் சகோதரர் தாமரைக்கனி அவர்களே, சமுத்திரக்கனி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழக அரசினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர் பட்டாளத்தை வார்ப்பித்து வழிநடத்தி வருகிற எதிர்வரும் தேர்தல் களத்தில் பகைவர்களை வீழ்த்துவதற்கு இப்பொழுதே சல்லடம் கட்டிவிட்ட பாசமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்களே, திரையுலக இயக்குநர்களே, செம்படை வீரர்களே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, கலை உலகில் பிரவேசித்திருக்கிறார் அண்ணன் முத்தரசன் அவர்கள். எந்த பயிற்சியும் முன் அனுபவமும் கிடையாது, ஆனால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டார் என்பதை ஒரு சில நிமிடங்களிலேயே உணர முடிந்தது. இந்த மண்ணுக்கு போராடி கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வாழ்க்கையே போராட்ட களங்கள் ஆக்கிக் கொண்ட தீராதி தீரர்கள் இந்த அரங்கத்திலும் நாடெங்கிலும் இருக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டையே பாதுகாப்பதற்காக நான் ஒருவன்தான் அவதரித்திருக்கிறேன். நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாவலன் என்று ஜம்பக்குரல், ஆணவக்குரல் 2 நாட்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உண்மையாக இந்த மண்ணை காக்கின்ற போர்ப்படை வீரர்கள் தான்
இந்த மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி, அரிசி திரைப்படத்தில் சிம்பனி இசை வைத்து உலக புகழ் பெற்றாரே அண்ணன் கலைஞரால் இசைஞானி என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மாமேதையினுடைய தயாரிப்பிலே அவர் அமைத்து தந்த இசை பாடல்கள் இதயத்தை கவர்வதாக அமைந்திருக்கின்றன. இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும் என்று நான் அறிந்தேன். அது மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்புகிறேன். விவசாய மக்களுக்கு, உழவர் பெருங்குடி மக்களுக்கு ஒரு அரிசிதான் உலகத்தை காப்பாற்றுகின்ற உயிர்கருவி என்ற தத்துவத்தை தருகின்ற இந்த காவியம், திரை காவியம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தமிழகத்திலே வாழ்கிற கோடானு கோடி விவசாய பெருமக்கள், நான் திரைப்படங்களை பார்க்க வாருங்கள் என்று எந்த மேடையிலும் இதுவரை நான் விழித்ததில்லை. ஆனால் மண்ணை நம்பி, கலப்பையை நம்பி, கமலையை நம்பி, விதைக்கும் விதைகளை நம்பி உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பசிப்பிடி போக்குகின்ற மருத்துவர்களாக திகழ்கிற விவசாய பெருமக்கள், நீங்கள் திரையரங்குகளுக்கு வர வேண்டும். அரிசி உன்னதமான வெற்றி பெற்றது என்ற நிலையை விவசாயிகள் உருவாக்க வேண்டும். உங்கள் துயரங்கள், போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கலை உலகம் அரசியலையும் நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்கின்ற இடத்தில் வேளாண்மை இருப்பதால், விவசாயம் இருப்பதால் இந்த காவியம் வெற்றி பெறும். இதிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுக்கும் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் இன்னும் உயர்ந்த விருதுகளை அவருடைய திரைப்படங்களின் மூலமாக, முதல் திரைப்படம் அவர் நடித்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து ட்ரெட்மில்லிலே அவர் அந்த நடை போட்டுவிட்டு கீழே இறங்கிய காட்சியை பார்த்துவிட்டு, யார் இந்த மனிதன், புதிதாக சினிமா உலகத்துக்கு வந்திருக்கிறாரே, இவரிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்ற உணர்வோடு அவரை சந்தித்த போது சொன்னார், உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், நீங்கள் பேசிய திராவிட முன்னேற்ற கழக மேடைகளை நோக்கி சைக்கிளிலே பல கல் தூரம் பயணித்தவன் என்று சொன்னபோது நான் மெய் சிலிர்த்து போறேன். வாழ்க இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்களின் எதிர்காலம், சமுத்திரக்கனி அவர்கள் புகழ் பெருக, இயக்குனர் இன்னும் பல காவியங்களை தயாரிக்க வாய்ப்புகள் பெருக, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த என்னை உயிராக நேசிக்கிற அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வெல்வோம். அரிசி திரைப்பட வெற்றியில் மட்டுமல்ல, எதிர்காணும் தேர்தல் களத்திலும் நாங்கள் தான் வெல்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.